பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. ஓகே. ரேவதி நட்சத்திரம். பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 27 ஆகஸ்ட் 27 ஆகஸ்ட் 2002. 2002. பிறந்த நேரம் 6:29 AM. 6:29 AM. பிறந்த இடம் வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ரேவதி அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசி இவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு வருஷமாக ஏற்கனவே அவங்க நல்லா இல்லை. உங்கள் பையன் தானே இவர்? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அருமையான புத்திசாலியான பையன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் புதன் உச்சமாக இருக்கிறாரு. பையனுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலூர்ல எல்லாம் இருக்க மாட்டார். வெளிநாடு வெளிமாநிலம்னு. ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்குது. ஓகே. இப்போ அவருக்கு சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசையில் அவருக்கு குரு புக்தி நடப்பு. ஓகே சார். இவரே தூர இடங்களில் வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறவராக இருப்பார். தூர இடங்களில் செட்டில் ஆகிறதுக்கு விருப்பப்படுறவராக இருப்பார். யூபிஎஸ்சி எழுதிட்டு இருக்கான் சார். வெளி மாநிலம் இந்த பாருங்க, பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறவருக்கு மாநில யூபிஎஸ்சினாலே மத்திய அரசு பணி தான். ஆமாங்க சார். தமிழ்நாட்டிலலாம் வேலை கிடைக்காது. எப்போ சார் வேலை கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தடை இருக்குமா? ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா இது தகுதியான ஜாதகம்மா. ஐஏஎஸ் ஆபீசர் அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றதுனால ஐஆர்எஸ் ஆபீசர். ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு. உங்க புள்ள அதிகாரம் பண்றதுக்கு தகுதியானவர். ஓகே சார். நல்ல ஜாதகம்தான். புதன் வலுத்திருக்கு. புத்திசாலி பையன்தான். சுக்கிர தசை நடக்கிறதும் யோகம்தான். நீச்ச பங்க ராஜயோகம் இல்லை. சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஓகே சார். ஆக சுக்கிர தசை உங்களுக்கு குரு புக்தியில் 2020 நல்ல 26லாம் நல்லா இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர திசைகளும் நல்லா இருக்கு. மத்திய அரசு பணி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஜென்ம சனி முடியணுமா. ரேவதி நட்சத்திரத்தில் இது போகும்போது ஏமாற்றங்களை தான் கொடுப்பாரு. ஏமாற்றங்களை தான் கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் இந்த வருஷம் வரைக்கும் தடை இருக்குமா. ஓகே சார். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திற்கு பிறகு இவருக்கு அரசு மத்திய அரசு பணி கிடைக்கும். வெளி மாநிலத்துல தான் செட்டில் ஆவாருமா. சரிங்களா? ஓகே சார். திருமணத்தை பத்தி வீடு கட்டுவோமான்னு சொல்லிட்டு கேட்கணும் சார். ஏமா வீடு கட்டுறதெல்லாம் இப்பெல்லாம் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வீடு கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய அளவுல கஷ்டமாக இருக்காதுமா. சுக்கிர தசை புதன் பக்திக்கு பிறகு இவருக்கு நிறைவான ஸ்டாண்டர்டான வருமானம் 2032. 2032 உங்கள் பையனுக்கு 30 வயசு தாம்மா. இப்போ என்னம்மா வயசாகுது? 24 வயசு தாம்மா ஆகுது. ஆமாங்க சார். 30 வயதுக்கு மேலே சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசைன்னு மிகப்பெரிய கொடுப்பினை உள்ள நல்ல தசைகள் நடக்குது. மத்திய அரசு பணி கிடைக்கும். வெளி மாநிலத்தில் பணி கிடைக்கும். 30 வயசுக்கு மேலே வீடு வாகனம் வசதியாக இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாருமா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்